பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கணும். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய காரியத்தை கொடுத்து பேசணும்னு ஆசை இருந்தாலும், இந்த நாட்களில் நீங்கள் பாசிட்டிவ் பிரேயர் என்றால் என்ன என்றது தெரிந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு ஆசை. தன் பிள்ளைகளாக இருக்கலாம், தன்னுடைய விசுவாசிகளாக இருக்கலாம், ஒரு போதகராக இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி அநேக ஊழியக்காரர் கூட இந்த செய்திகளை பார்க்குறீங்க. தன் பிள்ளைகளை சரியாக கடிந்து கொள்ளப்படுறோமா கேட்டால் கிடையாது. அந்த பிள்ளைகள் வழியாக தான் பிசாசானவன் அழகாக தேவநாமம் தூசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறான். இது அருமையான ஐயா சாம் சுந்தரையாவுடைய ஒரு செய்தி 22 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் அவருடைய தலைமை சபையிலேருந்து செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது நான் அதில் போய் உட்காந்தேன். எனக்கு அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே தெரியாது, வேதத்தை பற்றி தெரியாது. அப்போ அது உட்காந்து கொண்டு இன்னி வரைக்கும் ஞாபகமாக இருக்குது என்று சொன்னால், அந்த ஞாபகம் எப்படி வருது என்று பார்த்தால், தேவனை சார்ந்திருந்து விசுவாசித்தம் என்று சொன்னால் இன்னைக்கு 27 ஆண்டுகளாவது இல்லையா? அப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடு பேசப்பட்ட வார்த்தை, கடவுள் என்னோடு பேசப்பட்டது சாம் சுந்தர ஐயா மூலியமாக தான். அந்த வார்த்தையானது தெளிவாக என்னை மாற்றி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அங்கே 1 சாமுவேல் புத்தகத்தை பார்க்கும்போது 2 24 வசனம் 25 வசனம் போது தம் மகன் செய்த தவறை உணர்த்தி சொல்லுவான். நீ செய்கிற தவறுகளை நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி, நீ மனுஷனுக்கு விரோதமாக பண்ணால் ஒருவேளை மனுஷன் கூட என்ன பண்ணுவாங்க, வேண்டிக் கொள்வாங்க. நீ கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன் என்று சொல்லி கடிந்து கொள்ளப்பட்ட மகன் மரணத்துக்கு ஏதாக நடந்து மரித்தே போகிறான். இது 1 சாமுவேல் புத்தகத்தில் 2 24 வசனம் 25 வசனம் தொடர்ந்து படித்தோம் என்று சொன்னால் நிறைய அந்த விஷயத்தை பற்றி அன்னைக்கு சொல்லப்பட்டார். எதுக்கு சொன்னார்னா, தன் தகப்பன் தாயை நோக்கி உன் பிள்ளைகளை எப்படி உபதேசம் பண்ணுன்னு என்று சொல்லி சபை மத்தியில் திருவிருந்து அன்னைக்கு சொன்னார். அந்த திருவிருந்து எடுக்க முன்பு இந்த செய்தியை எடுத்துக்கொள்ளும் போது இந்த உபதேசங்களே வேற இடத்துல வேற மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்துவான்னு அன்னைக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அடுத்து 1 சாமுவேல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அப்போது நிறைய விஷயத்தை சாமுவேலுடைய பிள்ளைகள் 2 பேரும் லஞ்சம் வாங்குவாங்க. அப்போ அந்த லஞ்சம் வாங்குறத விட்டு அங்கே ஒரு கடுமையாக பேசக்கூடிய உபதேசத்தை இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ கடினமாக இந்த ஊழியக்கார பிள்ளைகள் மத்தியிலேயே கண்டித்து உணர்த்தாத நிமித்தமாக செய்கிற தவறுகள் எத்தனையா இருக்கும். இன்றைக்கி எத்தனை வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அன்பு சகோதரியும் கூட போயிட்டு உபதேசம் பண்ணுவாங்க. பண்ணுற இடத்துல சாட்சியாக பகிர்ந்து சாட்சியாக சொல்லுவாங்க, வருவாங்க. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே நிதானமாக பாருங்கள். நீங்கள் கடிந்து கொள்ளாமல் இல்லை அவங்களை கூப்பிட்டு ஆலோசனையாக சொல்ல விடாமல் இருந்தால் தவறி விழக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் அதுக்கு உதவியாக இருப்பீங்க. வேறு விஷயம் கிடையாது. என் பிள்ளைகளை கத்தரெடுத்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இல்லையா, கத்தரெடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன், அவர் கண்டிப்பாக அதை போய் மாற்றுவார் அப்படின்னு நினைப்பதை காட்டியும் கத்தர் தானே சொல்கிறார். கர்ப்பத்தின் கனி கொடுத்தவர் அவர் தானே. அந்த பிள்ளையை பராமரிக்க தான் என்னைய தேவன் வைத்திருக்கிறார். அது கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டால் உன் பிள்ளைங்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கத்தரை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ கடவுளுடைய காரியங்கள் எப்படிப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு ஊழியக்காரனுடைய காரியம் எப்படிப்பட்டிருக்கிறதுனா, தன் சுயநலத்துக்கு ஏற்றபடியாக தன் மாமிச சிந்தனைபடியாக ஊழியத்தையும் பண்ண முடியல, பாஸ்டிங்கும் போட முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் பாஸ்டிங் போடுறாங்கன்னு கேட்டால் கிடையாது. நான் பாஸ்டிங் பிரேயர் கலந்து கொள்ள போகிறேன்னு வாங்க. அந்த பாஸ்டிங் பிரேயர் வருஷத்துக்கு ஒரு முறை வைப்பாங்க. சிலுவை நாட்கள் வரும், 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. அந்த உபவாசத்தில் பார்த்தா பயங்கரமாக கண்ணீர் எடுத்து அழுவாங்க. சிலையை சுமந்த இயேசு பற்றி சொல்லுவாங்க. இயேசு அழகாக ஒன்று சொல்லுவாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கும் போது, சீமோன் குமரதிகளே, எனக்காக அழ வேண்டாம், உன் பிள்ளைகளுக்காக உமக்காக அழ வேண்டும் என்று கர்த்தரே சொல்லி கொடுத்தார். நிறைய பேர் இதெல்லாம் மாற்றி சொல்லுவாங்க இல்லையா. சீமோன் குமரதிகளை, எனக்காக நீ அழாத, உன் பிள்ளைகளுக்காக நீ விண்ணப்பம் பண்ணு, உன் கணவருக்காக விண்ணப்பம் பண்ணு, உன் குடும்பத்துக்காக உன் சகோதரனுக்காக நீ என்ன பண்ணு, கண்ணீரிட்டு அழுது என்னிடத்தில் கேட்பதெல்லாம் கொடுக்கப்படும் என்றது போல அந்த செய்தி. இன்னைக்கு 40 நாள் இருக்கிறேன் என்று சொல்லி நான் மாமிசத்தை சாப்பிட மாட்டேன், நல்லதாச்சே. 40 வருஷத்துக்கு ஒரு முறை 40 நாள் நீ மாமிசம் சாப்பிடாதா சுகபலத்தோடு இருப்ப, அவ்வளோதான். ஒருவேளை மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். நீ சாப்பிட்டாலும் ஆண்டவர் ஒன்றையும் சொல்ல போதில்லை, சாப்பிட்டா கட்டே ஆண்டவர் ஒன்றும் சொல்ல போதில்லை. நீ விசுவாசித்த தேவடி மகிமை காண்பாய், அதுதான் இருக்கும். யோவான் 11:30
39, 40. 40 வசனம் டைரக்டாக இருக்கும். நீ விசுவாசிக்க கூடமான தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ சில விஷயங்கள் இருக்குதுங்க. உபதேசம் இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறேன்டானா அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளுகிறோமானா கிடையாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முறை 21 நாள் உபவாசத்தில் இருப்பேன். ஆனால் 1 சாமுவேல் புத்தகத்தை படிக்கப்படும் போது 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பசிக்கா கடந்து போன தாவீது நீ பரிசுத்தத்தோடு இருக்கிறியான்னு அந்த ஊழியக்காரன் கேட்பான். அதுக்கு அந்த தாவீது சொல்லுவார், நேற்று, அதாவது முன்னாள், நேற்று, இன்றைக்கு நான் பரிசுத்தத்தோடு 3 நாள் உபவாசத்தோடு இருந்தால், பரிசுத்தத்தோடு இருந்தால் இந்த பரிசுத்த அப்பத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த அப்பத்தை அந்த ஊழியக்காரர் அந்த தாவீது கொடுப்பான். ஒரு ராஜாவாக இருந்தாலும் தாவீது இங்கே பரிசுத்தத்தோடு இருந்தால் தான் இந்த திருவிருந்தை எடுக்க முடியுன்றது டீட்லாம் அதை படித்த பிற்பாடு அநேக ஆண்டுகளாக நான் 3 நாள், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் உபவாசம் போட்டு தான் திருவிருந்தை ஆயத்தப்படுது. 21 நாள் உபவாசம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வேளை தான் இருப்பாங்க, நான் என்னால் 3 வேளை இருக்கேன். நீங்கள் போட வேண்டியது இல்லைன்றேன். ஃபாஸ்டிங்ன்றது உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய காரியங்கள். நீ அறிக்கை செய்ய ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாது இருப்பேன், அதெல்லாம் கிடையாது. ஒரு வேளை சாப்பிட்டாலும் சரி, 2 வேளை சாப்பிட்டாலும் சரி, நீ விசுவாசிக்க கூடமான தேவனுடைய மகிமை காண்பார். அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் எனக்கு ரொம்ப எடுத்துக்குவேன். 21 நாள் இருப்பேன். அதிகமாக என்னுடைய மனைவியை பர்மிஷன் வாங்கணும். இப்போ அந்த பர்மிஷனை வாங்கி கேட்டுக்கிற நிறைய பேருக்கு 1 சாமுவேல் புத்தகத்தை படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னு சொன்னால் மனைவி கிட்ட என்ன கேட்கணும், மனைவிக்கு உனக்குரிய உபதேசம் எப்படி, உபவாசம் எப்படி போடணும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன, மனைவியுடைய பர்மிஷனோட கணவர் போடணும், கணவருடைய பர்மிஷனோட மனைவி போடணும். இதுதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். உன் இஷ்டத்துக்கு பாஸ்டர் சொன்னாருங்க, இந்த தீர்க்கதரிசி எனக்கு உரைத்தாரு, இந்த செய்தியை பார்த்தேன், இதை பார்த்த உடனே எனக்கு அந்த உபதேசம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் உடனே ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டேன், நான் ஃபாஸ்டிங் போட்டு உட்காந்துருக்கிறேன், என் கணவர் வந்தால் நான் சொல்லிவிடுவேன். இல்லை, அது தப்பு. நீ 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் இல்லையா? அப்போது தேவனுடைய காரியங்களை கொடுத்து படிக்கப்படுகிற 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பெண்கள் மேலே கைகள் வைக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் பற்றி தெளிவாக இருக்கும். மனைவிக்கு இந்த சரீரத்துக்கு முழுமையான பலம் உள்ளவர்களோ அதிகாரம் உள்ளவரும் கணவர் தான். அப்போ அவருடைய சரீரத்துக்கு நீ தான். அப்போ உபவாசன்றதை கேட்டு உடனடியாக சேர்ந்து வாழுங்கன்னுவாங்க. ஏன்னா அநேக பிரச்சனை உபவாசம் போகிறதுனால சில பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே பிரிவினே உண்டாகக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது. அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்றது பர்மிஷன், கணவர்கிட்டயோ இல்லை மனைவிக்கிட்டே கேட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அது குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பங்கள் அதுமாரி கணவர் வர்றதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்காத 5 நாள் 6 நாள் உபவாசம் இருப்பாங்க. ஒரு நாள் மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் கணவருக்கு வேண்டிய அந்த சரிகளத்தை அர்ப்பணிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது இல்லையா? மனைவிக்கு வேண்டிய அந்த சரிகளத்தை அர்ப்பணிப்பாங்களா கேட்டால் கிடையாது. எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருங்க, நான் உபவாசம் போட்டால் தான் எனக்கு தெளிவாடிவேன், அப்போ தான் எனக்கு புரியும்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரியமானதான்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து என்று சொன்னால் பிரியமானதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். படித்த பிற்பாடு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடலாமா வானான்னு தீர்மானிச்சுப்பார். அப்போ அநேக காரியம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பைபிளில் இருக்குது. நீ எஸ்தர் புத்தகத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்க 3 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 நாள். அப்போ 3 நாள் அல்லும் பகலும் இரவும் பகலும் சாப்பிடாமல் 3 நாள் இருப்பாங்க. அப்போ அந்த 3 நாள் இருந்த பிற்பாடு ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அப்போது கடவுளிடத்தில் என்ன ஆகுதுன்னா, எஸ்தரை போல் நம்ம இருக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. எஸ்தர் ராஜாத்தி இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ராஜாத்தியாக மாறக்கூடிய சூழ்நிலை எப்போ ஏற்படுகிறானால் கடவுளுக்கு முன்பாக உண்மையும் பரிசுத்தத்தோடு இருந்தாங்க. படிக்கிறோம் பாருங்க, அதை எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போது எஸ்தர் மோத்திமாக்காக மறுபடியும் சொன்னது, நீ போய் சூசனாவில் இருக்கின்ற யூதர்கள் எல்லாம் கூடி செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசிக்காமல் குடிக்காமல் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அப்போ 3 நாள் என்ன பண்ணுமா, அல்லும் பகலும் குடிக்காமல் இருக்கணுமா. மரணமும் நேரிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லைன்றான் எஸ்தர் ராஜாத்தி. அப்படிப்பட்ட அதான் ஃபாஸ்டிங். இன்றைக்கி ஃபாஸ்டிங் என்ற பேரில் தப்பு பண்ணுறோம். ஃபாஸ்டிங் என்ற பேரில் யாரையும் என்ன பண்ணுற, காயப்படுத்துகிறோம். நீ ஃபாஸ்டிங் போட்டால் உன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து முடித்துட்டு நீ ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி கொடு, ஆகாரத்தை ஒழுங்குபடுத்தி, இல்லை கணவர் மனைவியாக சேர்ந்து போட்டு சீக்கிரத்தில் முடி.
அதுதான் இன்னைக்கு கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கலை, நான் ஃபாஸ்டிங் போட்டேன், இன்னைக்கு ஃபாஸ்ட்டு சொன்னார், எனக்கு முன்வைத்த ஊழியக்காரர் சொல்லிட்டாருங்க, அப்படி போட்டால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னால் அது சரியானதான்னு கேட்டால் கிடையாது. கடவுள் தெளிவாக திட்டமாக 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னு சொன்னால் அது 2 பேருக்குள்ள எந்த போராட்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்கு தெளிவுபடுத்துவார். அப்போ எஸ்தர் ராஜாத்தி பார்த்தா 120 நாட்டுக்காக 127 நாடுன்னா சும்மாவா? ஒரு சிறுமைப்பட்ட ஸ்திரீ. எஸ்தர் புத்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போது வறுமையான இருந்தது. மோத்திமா என்று சிறிய தகப்பன இடத்துல வளர்ந்த சகோதரி. ஆனாலும் தேசத்தில் பார்த்தேன், அங்கே ஒரு இடத்துல ஒருத்தர் விரோதமாக, வேலை மேலே ஒருத்தர் விரோதமாக இருப்பான், பிஸ்னஸில் ஒருத்தர் விரோதமாக இருப்பான், வீட்டுக்குள்ளேயே பார்த்தோன்னா சிலர்லாம் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க இல்லையா? அப்படி தான் மோத்திமா என்று சொல்லக்கூடிய காரியம். அந்த தேசத்தினுடைய ஒரு தலைமை தாங்கி நடத்துகிற ஒருத்தர் என்ன பண்ணுறான், தேசத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவன் செயல்படுத்துவது நிமித்தமாகத்தான் இந்த 3 நாள் உபவாசத்தை அல்லும் பகலுமாக மரித்தாலும் பரவாயில்ல எஸ்தர் ராஜாத்தை இருந்த நிமித்தமாகத்தான் எஸ்தருடைய கணவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவான். எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது எஸ்தர் நோக்கி உனக்கு என்ன அவனை தேசத்தில் பாதி கட்ட நான் தருவேன்னு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுவான். அப்போ அவங்க அதை விரும்பலை. அப்போ அதை விரும்பலை யாரை எதிர்பார்க்குறாங்க? யார் இதுக்கு விரோதமானவர்களோ அவங்கள சொல்லி அவங்க பேரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக அவங்கள ஆளை வர சொல்லுன்றாங்க. அப்போ பார்த்து நான் படிக்கிறேன் பாருங்கள். இதில் எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆவது ராஜா அவரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கின்ற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உமக்கு தருவேன். அப்போது எஸ்தர் ராஜாவாகிய சித்தமானா நான் நமக்கு செய்வித்து வரும் ராஜா ஆமோனை இங்கே வர சொல்லுங்கள். எதிராளி ஒருவன் இருக்கிறான், அவனை வர சொல்லுங்க. அப்போ வர சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவன் யாரானா மோத்திமாவுக்கு விரோதமாக செயல்படுத்தலாம், தூக்கில் போடலான்னு பிளான் பண்ணுறேன் ஒருவன். ஆனால் அந்த உபவாசத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியத்தை கத்தர் மாற்றுவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை கணவருடைய பர்மிஷனோடு இல்லை மனைவியோட பர்மிஷனோடு இல்லை தாய் தகப்பன் பர்மிஷனோடு நீங்கள் உபவாசம் போட்டிங்க என்று சொன்னால் அது போட்டு நிர்ணயிக்கப்படுகிற காலங்கள் சரியாக முடிக்கும் போது 1 நாள் இருந்தாலும் சரி பரவாயில்ல, இல்லை 3 மணி நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தை தேவனுக்கு செலவழிக்கிற நேரத்தில் யாரையுமே முன்வழிக்காமல் செல்போன் முதல் கொண்டு ஆஃப் பண்ணிட்டு கத்தர் சமூகத்தில் காத்திருந்தால் நீ நினைப்பதற்கு மேலான அதிசயங்களை கத்தர் உன்னை காக்கும்படி செய்வார். எஸ்தர் ராஜாத்துக்கு அதனை செஞ்சாரு. வெகு காலமாக சட்ட புத்தகத்தை எடுத்து படிக்காத ராஜா என்ன பண்ணாராம், எஸ்தர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் முதல் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் அந்த புத்தகத்தை எடுத்து வாசி. இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நீ அதுவும் கணவராது எடுத்து வாசித்து பாருங்க. அந்த ராஜா நாட்டினுடைய அரசாளுகின்ற புத்தகத்தை கேட்டு வாங்கி அதை படிக்கப்படும் போது தான் தேசத்தில் என்ன நடக்குது என்று கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பிற்பாடு தான் அநேக காரியத்தை கொடுத்து கவலையாக சொல்லப்பட்ட வசனங்கள் எத்தனையோ உண்டு இல்லையா? அப்போ அதை படிக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய கணவர் பார்த்தனா ஆகாஷ் ராஜா படித்த பிற்பாடு தெளிவடையினான். அப்போ என்னென்ன தவறு நடக்குதுன்னு தெரியுது. அப்போ கேட்கப்படும் போது எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே 6ஆம் வசனம் படிக்கும் போது அங்கே ஒரு சில கேள்விக்கு பதில் கொடுக்குறா பாரு எஸ்தர் ராஜாத்தி. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் ஜனத்துக்கு வரும் அறிவை நான் எப்படி சகிக்கக்கூடும், அழிவை எப்படி நான் சகிக்க முடியும். நல்லா இருக்கும். நல்லா அது எஸ்தர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கிறப்ப என் ஜனத்தின் மேலே வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக மன்றேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நம்ம அண்ணன் தம்பிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அண்ணனை ஒருவன் தம்பியை ஒருவன் குறை சொல்லுவான், அண்ணனை ஒருத்தன் குறை சொல்லுவான், மனைவியை ஒருத்தன் குறை சொல்லுவான். ஆனால் நம்ம அதெல்லாம் கவலைப்படுறோம்னா கேட்டேன். எஸ்தர் ராஜாத்தி எல்லாத்துக்காக கவலைப்பட்ட நிமித்தமாக நாடு காக்கப்பட்டது. 127 நாடுகளை சுதந்திரிக்கக்கூடிய ஆளுகை செய்வது எப்படின்னா 3 நாள் உபவாசம்தான் அவளை மேலும் மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டு. உபவாசம் போட்ட பிற்பாடு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வீட்டில் எதையும் செய்ய மாட்டாங்க. ஏசாயா புத்தகத்தை கொஞ்சம் படிச்சிங்கன்னு சொல்ல என்னென்ன செய்யணுன்றது பைபிளில் திட்டமாக இருக்கும். நிறைய பேர் உபவாசம் போட்டாங்கடான்னா ஐயோ சாமி அவங்க நம்ம ரொம்ப பெருசாக எடுக்கல. நான் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துயரப்படுவர்களுக்கும் துணி இல்லாதவர்களுக்கும் வஸ்திரங்களுக்கும் நீ உபவாசம் போடுற அந்த நாட்களில் ஒரு படி சாப்பாடு நீ 3 நாள், இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் போடுற 3 வேளை ஆகாரத்தை அது ஒரு ஏழைகளுக்கு கொடுத்துப்பாரு. அன்றைக்கி இன்னைக்கு உபவாசம் போட்டுங்க, நான் சாப்பாடு செய்ய மாட்டேன், பரவாயில்ல இன்னைக்கு சாப்பிடாதே இருப்பேன், அப்படி கிடையாதுங்க. அது முறையான அது உபவாசமானு கேட்டால் கிடையாது.
நீ ஏசாயா 58 முழுமையா படிச்சு பாருங்க. அதி சீக்கிரத்தில் பிரச்சனை தீர்ணும் போது அன்றைய கொடுக்க வேண்டிய சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுத்து போற. அதுதான் உண்மையான ஃபாஸ்டிங் பிரேயர். உண்மையும் பரிசுத்தமான ஃபாஸ்டிங் பிரேயர். அதுதான் கடவுளுக்கு உண்மையும் பரிசுத்ததாக இருந்தால் உபவாச நாட்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுங்கள். அப்போது திருப்பி கொடுக்கும்போது ஆண்டவர் அலைக்கு குலுக்கி சந்தோஷம் அடையத்தக்க லூக்கால படிக்கப்பட்ட 6:38 அலைக்கு உலைக்கி சந்தோஷம் நிறைவாக கர்த்தர் கொடுப்பார். உபவாச நாட்களில் போடாத வஸ்திரத்தை கூட யாராவது நீ பகிர்ந்து கொடுத்து பாருங்க. உங்க ஆகாரத்தை ஒரு பங்கு கொடுத்து பாருங்க. அவங்கள பார்த்து தள்ளப்பட்டவங்களை சேர்த்து கொண்டு பாருங்க. நீ உபவாசம் இருக்கும் போது எத்தனை நன்மையை செய்யறியோ கர்த்தர் அத்தனைக்கும் பதிலாக கொடுக்கும் போது 127 நாட்டுக்கு எஸ்தர் ராஜ்யத்தை சொந்தமாக்கி திருப்பி கொடுத்தார் என்று சொன்ன சட்டத்தை மாற்றி போட்டார் என்று சொன்னால் உமக்கு விரோதமாக அநேகர் யோசிப்பாங்க, இல்லை பேசுவாங்க. எதை கொடுத்து பயப்படாத. ஒரு நாளோ இல்லை 2 நாளோ இல்லை 3 நாளோ உபவாசம் போகிறது ஒருவருக்கு காட்டாது. உபவாசம் போட்டேன் யாருக்கும் சொல்லாத. கர்த்தருக்கு மட்டும் தெரியட்டும். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நீ கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, உபவாசம் போடுகிற ஒவ்வொரு பாஸ்டிங் போற உள்ளங்களிலே இதை தெளிவுபடுத்தும் அப்பா. இனி நாட்கள் உபவாசம் போட்டா எஸ்தர் ராஜ்யத்தை போல அப்பா நாட்டுக்காக தன் குடும்பத்துக்காக தன்னுடைய அப்பா வாழ்நாள் முழுவதும் நன்மை கிருபை தொடரத்தக்க கையிட்டு செய்கிற வேலைக்காக தன் குடும்பத்துக்காக தன் கணவருக்காக தன் மனைவிக்கு தான் சகோதரருக்காக அந்த ஜெபம் பண்ற அத்தனை பேருக்கும் வழி வாசல் தந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மை கிருபை தொடரட்டும். நாம மகிழ்ப்படட்டும். பெரிய ஆமே ஆமே ஆமே.